நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு பிடி டீச்சர் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க பேர் அருந்ததி. ஸ்கூலில் இருந்த பசங்களாம் பிடி டீச்சரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் நல்லா பழகினாங்க. என் கிளாஸ் பசங்க டீச்சரை பார்த்துட்டு அவங்க சூப்பராக இருப்பாங்கடா, ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாயின் பண்ண அன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வரல, அதனால் அவங்கள சரியாக நான் பார்க்கல. எங்களுக்கு பிடி பீரியட் வந்தது. கிரவுண்டுக்கு போனோம். அப்போ தான் அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்ததும் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க சொன்னதோட ரொம்ப அழகாக இருந்தாங்க. அது சேலையில் சொல்கிறதுக்கே இல்லை. நாங்கள் போனதும் எங்களெல்லாம் லைனில் வச்சு மார்ச் பாஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாடுன்னு சொல்லி போயிட்டாங்க. எல்லோரும் விளையாட போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் விளையாட போகல. அவங்க ஞாபகமாகவே இருந்தது. வீக்கெண்டில் மாஸ்டர் நடக்கும். அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாம் கிரவுண்டுக்கு போய் அசம்பிள் ஆகணும். அப்போ அவங்க டிஷர்ட்டும் ட்ராக்கும் போட்டிருந்தாங்க. அதில் அழகாக இருந்தாங்க. நான் என்ன இடத்துல அவங்கள சரியாக பார்க்க முடியல. அதனால் மயக்கம் போகிற மாதிரி மயங்கி அவங்க எங்கேருந்து பார்த்தா நல்லா தெரிஞ்சு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன். மாஸ்டர் முடிகிற வரைக்கும் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு எதுக்காக இப்போ என்னையே பார்த்துட்டு இருந்தான்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். நான் எந்த கிளாஸ்ன்னு தெரியாமல் 2 நாள் அவங்கள பயந்துட்டு நான் அவங்க கண்ணிலே படாமல் இருந்தேன். ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கூப்பிட்டு அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்ட்டு அவனும் சொல்ல கையை நல்லா பேசிட்டு உடம்புலாம் எடுத்து போச்சு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா சொல்லுன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுட்டு சரி கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற பக்கமே அடிக்கடி போக ஆரம்பித்தேன். அவங்கள பார்க்குறது அவங்க பார்த்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்களோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். யாருன்னு கேட்டாங்க. என் மாதிரி சொன்னதும் சரின்ட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் சண்டை ஃப்ரீயாக இருந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. என்ன திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்றாங்களேன்னு போகலை. அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது ஏன் நேற்று வரலன்னு கேட்டாங்க. எனக்கு பயமாக இருந்தது. ஃபோனில் பேசுகிறது மட்டும் பயப்பட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஃபோனில் பேசுகிறது வேறு, வீட்டுக்கு வர்றது வேறுனா. நேற்று என் வீட்டில் தான் யாருமே இல்லையே, நீ வந்திருக்கலாம் முன்னதும். யாரும் இல்லாதப்போ வந்த தப்பு அப்படின்னு சொன்னேன். முக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரமும் அதுமாரி வர சொன்னாங்க. நானும் மனசு தைரியத்தை வர வச்சுட்டு போனேன். கூப்பிட்டு வா சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. லஞ்ச் டைமுக்கு தான் போயிருந்தோம். சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பலான் இருந்தேன். ஆனால் அவங்க போக விடலை. பேசிக்கிட்டே 2 பேரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன்னு கேட்டாங்க. சந்தோஷமாக தான் இருந்தேன்னு சொன்னதும் சரி ஃபோன் கூப்பிடலாம் வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. சரின்ட்டு கிளாஸுக்கு போயிட்டோம். ஓகே, தேங்க்யூ.